சிவாய சிவாய நம ஓம் நம 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 சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். எல்லாம் அல்ல இறைவனுடைய கருணையினால் நேற்று இருந்தார் இன்று இல்லை, இன்று இருப்பார் நாளை இல்லை. அது உயிராகவும் இருக்கலாம், உடம்பாகவும் இருக்கலாம். உடம்பு விட்டு உயிர் போனதுன்னா போனோம், சபம். அதே மாதிரி நேற்று வரையும் செங்குறிச்சிங்க தான் இருந்தார். தகுதி இல்லாத அவரே போயிட்டா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனந்தநாதர் எல்லாத்தையும் அரவணைக்க வேண்டிதான். ஆனால் சுயநலம்னு ஒன்று வருகிற பொழுது, எண்ணுகிற பொழுது கடல்ல இருந்து கட்டை மிதங்கிடும், ஓரமாக வந்துடும். ஆனால் கடல் ஆழத்தை போய் பார்க்கும். அது கடலுடைய குற்றமா இல்லை கல்லுனுடைய தன்மையா இல்லை கட்டையினுடைய குற்றமானா அது வந்த தகுதி சுயநலம் என்பதனால் கரை ஒதுங்கிடும். ஆனால் கடலுடைய ஆழத்தையே போய் பார்க்கும். அது மாதிரி நம்ம வாழுகின்ற காலத்தில் எதை அடைய வேண்டும் அப்படின்னு தெரிந்தா ஒரு மனிதன் இப்படித்தான் வாழணும்னு தெரியும், இப்படிதான் வளரணும்னு தெரியும். எப்படி வேணாலும் வாழலாங்கிறது அந்த ரோட்டில் போகிறவங்க. ஆனால் இங்கே வாழ்கிறவங்க இப்படித்தான் வாழணும், நெறிமுறையோடு இப்படித்தான் இருக்கணும், இப்படி இருந்தால் தான் இந்த உலகத்துக்கு நாம் ஆனவர்கள் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு வாழணும். எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எங்கேயோ இருந்தவர் நம்மளுடைய பிடி சித்தர். அவங்களுக்கு அப்பா அம்மா யாரு, என்ன ஊர், எந்த நாடு, எந்த பேர், அவருடைய உண்மையான நிலை என்னன்னு கூட யாருக்கும் தெரியாது. ஆனால் 35 ஆண்டுகள் ஒரே ஒரு இடத்துல இருந்து அந்த ஊரில் யாரையாவது இது குடுன்னு கேட்டதில்லை. இவர் போவார், யாரையாவது டபின்னு ஒரு அடி அடிப்பார். எப்படிம்பாரு, 1000 ரூபா நோட்டு அப்போ இருந்தது. 1000 ரூபா நோட்டும் கொடுப்பாங்களாம், 500 ரூபா நோட்டும் கொடுப்பாங்களாம், 2000 நோட்டும் கொடுப்பாங்களாம், 100 ரூபா நோட்டும் கொடுப்பாங்களாம், 10 ரூபாயும் கொடுப்பாங்களாம், 1 ரூபாயும் பிச்சைக்காரன்னு கொடுப்பாங்களாம். எதனாலும் இப்படி வாங்கி இப்படி போடுவாராம் டீ கடையில். இப்படி போட்ட உடனே இவரை பார்த்த உடனே இவர் கையேந்திரான்னு தெரிஞ்சா அந்த கடைக்காரன் பார்த்து கரெக்டாக டீ போடுவானா. எத்தனை பேர் வியாபாரம் இருந்தாலும் பார்க்க மாட்டானா. இதெல்லாம் அவர் இங்கே சமாதி ஆன பிறகு எனக்கு ஒரு செய்தியும் வந்த செய்தி. இது எல்லாம் ஒரிஜினலாக நடந்தது. உளுந்தூர்பேட்டையில் இன்னைக்கும் அவருடைய பஸ் ஸ்டாண்டிலே அவருடைய குடிசை இருக்குது, அவருக்கு பெட்டு இருக்குது, அவருடைய ஃபோட்டோ வைத்து இன்னைக்கும் ஒளியானது தீபம் எரிஞ்சிட்டு இருக்குது. அவருடைய சமாதி தான் பிடி சித்தர் இங்கே வந்து அமைஞ்சிருக்கார். அவர் வந்த பிறகுதான் இத்தனை மாற்றங்களும் நம்மளுடைய மடத்தில். அது மாதிரி ஒருத்தவங்களும் வாழணுமே தவிர ஐயாவுக்காக பொய்யாவுக்காக எதுவும் கிடையாது. இறைவன் உங்களை நன்றாக படைத்து இப்படி வாழணும்னு தான் வைத்திருக்கிறார். அதனால ஒருவரும் நம்ம மதனை சொல்லணும்னா இப்போ எத்தனை வருஷம் ஆகுதுங்க, 8 வருஷம் ஆண்டு காலம். எத்தனையோ சங்கடங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ நன்மை தீமைகள் எல்லாத்தையும் சழிச்சு தான் அந்த ஆன்மா ஏதோ ஒரு தேடல்ல இங்கே இருக்குதுங்கிறத பகலுன்னும் பார்க்கல, இரவுன்னும் பார்க்கல, இவன் ஆனவனும் பார்க்கல, இவன் ஆவலனும் பார்க்கல. எத்தனையோ மினிஸ்டர்கள் வந்திருக்கிறான், எத்தனையோ எம்எல்ஏ, எத்தனையோ பெரியவங்களாம் அங்கே வந்திருக்காங்க. யாரையும் மதம் கண்டுகிட்டதா இல்லை, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். இரவு பகலா நினைத்திருந்தா எப்படி வேணாலும் வாழலாம் வெங்கடேஷ். ஆனால் நம்ம மடத்துக்காக இத்தனை நேரம் லைட் அடித்து இன்னைக்கு எல்லா இடத்துலையும் கேமரா போட்டாச்சு.
ஆனால் வெங்கடேஷ் கண்ணு தான் கேமரா. அதுபோல் இரவு பகலாக உழைத்தது பழனி. சொல்லணும்னா முடியாது. எனக்கு தெரியும் யார் யார் என்னென்ன எப்பப்போ என் முன்னாடி செய்வாங்க, எனக்கு பின்னாடி எப்படி இருப்பாங்க. 10 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட சரவணன் வந்து போகிறாரு. என்ன அப்பையிலேருந்து இப்பையும் அவர் சாப்பாடு போடுற ஸ்டைலு, அவர் எல்லாருக்கும் பரிமாறுற விதம் யாரும் குறை சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அது மாதிரி ஏழை வந்தாலும் அதுதான், பணக்காரன் வந்தாலும் அதுதான். அது மாதிரி வாழ்க்கையை வாடும். அதுபோல் ஒருத்தங்களையும் நம்ம சொல்லலாம். ரஞ்சித் குடும்பம்லாம் இதுக்காக உழைக்கிறாங்க இரவு பகலாக. இங்கே எத்தனையோ பேர் இரவு பகலா உழைத்தவர்கள் இருக்கிறாங்க, உழைத்து கொண்டே இருக்கிறாங்க. யாரையும் மேன்மையாக சொல்ல முடியாது, தீமையாக சொல்ல முடியாது. ஆனால் அவங்க கணக்கையும் இறைவன் கணக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, எழுதிக்கிட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்தால் இவன் படித்தான், இவன் இந்த ரேங்க் வாங்கினான்னு வாத்தியாருக்கு தெரியும். வாத்தியாருக்கு தெரியும் எல்லாம், அந்த ஸ்கூலுக்கு தெரியாது. ஸ்கூல் அப்படியே தான் இருக்கும். ஆனால் இந்த ரேங்கெல்லாம் ஒரு நாளைக்கு ஹெட்மாஸ்டர்கிட்ட போவோம். ஹெட்மாஸ்டர்கிட்ட போய் இவனுடைய சைன் ரேங்க்